முன்காலத்திலே ஆச்சாரியனிடத்திலே போய் ஆச்சாரியனை அடிபணிந்து அர்த்தங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நியமம் இருந்தது. இக்காலத்திலே ஆச்சாரியனிடத்துல போய் கேட்கிறதே இல்லை. அவாவா மனசுக்கு தோன்றியதெல்லாம் அர்த்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பல பேர் திருப்பாவை உபன்யாசம் நிகழ்த்துகிறார்கள். அதிலே சில பேர் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், திருப்பாவைக்கு அர்த்தமாக எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று உறுதி கொண்டிருக்கிறார்கள். திருப்பாவையுடைய அர்த்தத்தை விபரீதமாகத்தான் சொல்லுவேன், விபரீதமாகத்தான் சொல்லுவேன் என்று கங்கணம் பூண்டிருக்கிறார்கள் சில பேர். பெரியோர்கள் தெரிவிப்பார்கள், எத்யபி பகுநாதீஷே ததாபி படபுத்திர வியாகரணம். ரொம்ப படிக்கலைன்னா கூட குழந்தை கொஞ்சமாவது வாசிக்கணும்டா, கொஞ்சமாவது வியாகரணம் இலக்கணம் வாசிக்க வேணும். ரொம்ப நிறையெல்லாம் படிச்சுட வேண்டாம், சொற்களையாவது உச்சரிக்கிற பொழுது சரியா சொல்லணும். சகிருதேவ பிரபன்னாய சொல்றோம். சகிருது அப்படின்னா ஒரு தடவைன்னு அர்த்தம். அதை சகிருத்துன்னு சொன்னா மாட்டுச்சாணம்னு அர்த்தமாயிடும். இந்த சொற்களை சரியாக உச்சரிக்க வேணும். திருப்பாவை சொல்றேன்னு சொல்லிட்டு அர்த்தத்தை தான் தப்பும் தவறுமாக எத்தையோ சொல்லுகிறார்கள். ஒரு மூலத்தையாவது ஒழுங்கா சொல்லப்படாதா? சம்ஸ்கிருதம் தெரியாது, அதனால தனியா தப்பா சொல்றார். ஒரு தமிழ் பாசுரத்தையாவது ஷார்ங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாமி. ஷார்ங்கம் உதைத்த சரமழை, அதாவது சாரங்கம் உதைத்தான்னு சொல்றான். ஷார்ங்கம்னா என்ன, சாரங்கம்னா என்ன? ஷார்ங்கம்னா பெரியாழ்வார் அழகா சொல்லி காட்டியிருக்கிறார் நமக்கு திருப்பல்லாண்டிலே. ஷார்ங்கம் என்னும் வில். எல்லாருக்கும் திருப்பல்லாண்டு தெரியும். திருமஷப்பிரானம் சங்கவண்ணமன்னமே நீ ஷார்ங்கபாணி அல்லையே. ஷார்ங்கபாணி அல்லையன்னா பாட்டு, சாரங்கபாணி அல்லையன்னு பாட்டு கிடையாது. என்ன ஷார்ங்கபாணின்னா வில்லை, பெருமானுடைய பஞ்சாயுதங்களிலே ஒன்றான வில், அந்த வில்லை கையிலே ஏந்தியவன்னு அர்த்தம். சாரங்கபாணின்னா மானை கையிலே ஏந்திய சிவபெருமான்னு அர்த்தம். சாரங்கம்னா என்ன அர்த்தம்? மான்னு அர்த்தம் ஆயிடுது. திருப்பாவை சொல்றவா அர்த்தத்தை தான் விபரீதமா சொல்றேன், ஒரு மூலத்தையாவது சரியா சொல்லக்கூடாதா? இந்த எம்பெருமான் காருணிகனான எம்பெருமான் இப்படி விபரீதமாக அர்த்தங்களையும் மூலத்தை தவறாகவும் சொல்லுகிறவர்களை திருத்தி கொள்ள வேணும். பெருமான் தான் அவர்களை திருத்த வேணும்.